ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, இந்த கிறிஸ்மஸ் வாரத்தில் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த வாரம் முழுதும் ஆண்டவருடைய பிறப்பினுடைய காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கூட நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஏன் உலகத்திற்கு வரணும்? ஏன் அவர் பாலகனாக பிறக்கணும்? ஏன் இந்த உலகம் முழுவதும் அவருடைய பிறப்பை இவ்வளோ அழகாய் சிறப்பாய் கொண்டாட வேண்டும், அதை நினைவு கூற வேண்டும்? தேவப்பிள்ளையில இயேசு ஏன் உலகத்துக்கு வந்தார்னா, இங்கே வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. தெய்வ பிள்ளையில் இழந்து போனது, எதை இழந்து போயிட்டா மனுஷன்? நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசிப்பீங்கன்னாக்கா 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாருங்க, ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷனை அனுப்பி விடுகிறார். 5 நாட்கள் அழகாய் வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்கிறார். வெளிச்சம் உண்டாக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அற்புதமாக இந்த உலகத்தை படைக்கிறார். இவ்வளோ அழகாக இந்த உலகத்தை படைச்சிட்டு இதை ஆண்டு கொள்வதற்கு, அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சாயல் போல தனது ரூபத்தின்படியே ஆதாமை அழகாய் சிருஷ்டிக்கிறார். ஆதாமுக்கு ஒரு ஏற்று துணையை ஆண்டவர் சிருஷ்டித்து ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறாங்க. தேவப்படையில் அவங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் அவங்கள மகிமையில் நிரப்புகிறார். அவங்க நிர்வாணமாக இருப்பது தெரியல. அவங்க எந்த ட்ரெஸ்ஸும் போடல, தேவ மகிமையினால் நிறைந்திருந்தாங்க. இவ்வளோ அற்புதமாய் ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து ஒரு அசைன்மெண்ட்டை கொடுக்குறாரு. எல்லாவற்றையும் என்ஜாய் பண்ணலாம், ஆனால் இந்த தோட்டத்தை நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் பூசிக்கக்கூடாதுன்னு. ஆனால் மனுஷ புத்தி எப்படிப்பட்ட புத்தி? எதை செய்யக்கூடாதோ அதை தான் செய்வோம், எதை பார்க்கக்கூடாது அதை தான் பார்ப்போம். பாருங்க, ஏவாள் தனிமையாக இருக்கும்போது சர்ப்பமாகிய சாத்தான் ஏவாளை வஞ்சித்து ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கனியை புசித்து அவள் ஆதாமுக்கும் கொடுத்து, அப்போ தான் அங்கே பாவத்துக்கு உட்பட்டு தெய்வ பிள்ளைகளை தேவனுடைய கற்பனையை மீறுறாங்க. அப்போ தான் உணர்றாங்க தான் நிர்வாணமாக இருக்கதான் அறிகிறாங்க. அவ்வளோ காலம் அவர்கள் மேலே மகிமை மூடி இருந்தது. பிதாவுக்குள்ள என்ன மகிமை இருந்துச்சோ அதே மகிமை தான் இந்த ஆதாமுக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற இந்த மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அங்கே தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போகிறாங்க. ஆண்டவர் ஆதாமை தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புகிறார். தேவ பிள்ளையில இந்த உறவு துண்டிக்கப்படுகிறது. பல தீர்க்கதரிசிகள் வராங்க, நியாயாதிபதிகள் வராங்க, பலர் வந்தோம். ஆனால் யாராலும் அந்த உறவை சரிப்படுத்த முடியல. அப்போ தான் தன் செல்ல பிள்ளையாக தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. 2025 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பாலகனாய் வந்தார். இழந்து போனதை தேடுவோம். முதலாவது இழந்து போன அந்த பிதாவோடு இருந்த உறவை ஆண்டவர் சரி செய்ய முடியாது. அல்லேலூயா. அவர் தன் ஜீவனை கொடுத்ததுனால அவர் மரிக்கும் போது தேவாலயத்தோட திரை சிலை 2 கிழிந்துதான். அங்கே தடையாக இருந்த தடை சுவர் தகர்க்கப்படுகிறது. தேவப்பிள்ளையில் எவ்வளோ பெரிய பாக்கியில் எனக்கு அப்பா பிதாவே அழைக்கத்தகிற புத்திர ஸ்வீகாரத்தை கத்த நம்ம கொடுத்துருக்கிற அல்லவா, நல்ல அந்த உறவை எடுத்துருக்கிற அல்லவா. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே பத்துமை குருடனை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். அவன் கண்களை இழந்துட்டான். அவன் கண்களை இழந்தனால வாழ்க்கையே போய்விட்டது. அவன் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுவான். அவன் கூப்பிட்ற சத்தத்தை ஜனங்களாக தட்டுவாங்க. ஆனால் என்ன தர்மம் நடக்கும்? இயேசு அந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் உரத்த சத்தமாய் கூப்பிடும்போது அவனை அழைத்து வர சொல்லி நான் அவனுக்கு என்ன செய்வேன்னு கேட்பாரு. ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். இழந்து போன பார்வையை அவனுக்கு கொடுத்தான். தெய்வ பிள்ளையே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்திருக்கிறீங்க? ரட்சிப்பை இழந்திருக்கீங்களா? ஆண்டவர்கள் அந்த உறவை இழந்திருக்கீங்களா? கிறிஸ்துவலாம் ஆண்டர் பிள்ளையா இருந்தோம், ஆண்டருக்கு உங்களுக்கு உறவு இல்லாமல் இருக்குமானா இன்றைக்கி கர்த்தர் அதை சரி செய்ய விரும்புகிறார். இழந்து போனதை தேடவும் மறுபடியும் ஆமென் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரோட ஐக்கியமாக இருங்க, அந்த உறவுகளை நிலைத்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே ஆமென். அன்றை இழந்து போன அந்த ஒருவேளை அந்த ரட்சிப்பை கர்த்தர் அன்றைய எங்கள் திரும்ப தருவீராக ஜெபிக்கிறப்பா. அந்த உறவை மறுபடியும் புதுப்பிப்பீராக ஜெபிக்கிறப்பா. இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும், பாதுகாத்துக்களும், ஆசீர்வதியும், கிருபை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். அவரோடு இருக்கிற உறவில் நிலைத்திருங்க. அவர் சாயலாக இருப்பீர்கள். God bless you.